வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பராக சுலபமாக டோனட் செய்யலாம். அதுக்கு இங்கிட்ட ஒரு எண்ணெயை நான் சுட வச்சு காய வச்சு எடுத்திருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கட்டும். பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து டார்க் சாக்லேட் கிடைச்சா நல்லது. அதனால குட்டி குட்டியாக டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி தயாராக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறோங்க. அதனால் உங்களுக்கு தேவையை தகுந்தாப்புல கோதுமை மாவை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய ஜூஸ் டம்ளரில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம பவுட்ரு பண்ண சுகர், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு பட்டர், கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கண்ணுக்கு எதிராக நம்ம இப்படி தப்பாக செய்கிறோமோ, தப்பு தப்பாக செஞ்சால் நம்ம கரெக்டாக அது வந்துடும். ஒரு தடவை தெரியாத விஷயத்த செய்கிறப்ப நானே ஃபஸ்ட்டு டைம் தாங்க செய்கிறேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு எதிராக நம்ம செய்கிறோம் கோதுமை மாவு வச்சு. அதனால ஹெல்த்தியாக தான் இருக்கும் நம்பி நானும் செஞ்சுட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட பயந்துகிட்டே செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்குது. இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தடிமனாகவே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் டம்ளரோட பேக் சைடில் எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் ரவுண்டாக குட்டி குட்டியாக நான் திரட்டி எடுத்திருக்கேங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அவ்வளோதான். சூப்பர் எம்மியான டோனட் நம்மளுக்கு சட்டுன்னு தயாராகிடும். அதுவும் மைதா மாவே கலக்காமல் கோதுமை மாவில் கொஞ்சம் தடிமனாக பார்த்துக்கோங்க மாவோட சைஸை. அவ்வளோதான். நம்ம சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் நம்மளுடைய டோனட் வீட்டிலையே அது சுலபமாக ஆரோக்கியமான முறையில் தயாராகிருச்சு. குழந்தைங்க அது இதுன்னு கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறீங்களா? எடுங்க, 10 நிமிஷம் தான் எனக்குமே ஆச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என்னோடய ஓல்டு சேனல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கட்டாயம் போய் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு, எளிமையாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க வீட்லேயுமே. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சாக்லேட்டோடு சாப்பிட்றப்ப சூப்பராக தான் இருந்துச்சு. பாய், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.